நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன் இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கன்னு. அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறாரு சீமான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி? இந்த அண்ணன் கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் அதை பாரு, நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன சொல்கிறேன் அதை செய். அதுக்கு கேளு. புதுச்சேரி மாநிலம் தனி அந்தஸ்து முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆள் நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. அப்போ கூட கேட்டேன், நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தீங்க, உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம். மாகையும் ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்குறோம். அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். அவர் சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவர் பேசுகிறதே சினிமா டயலாகில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. 41 உயிர்கள் கொடூரமாக பலியான போது பதறி துடிக்காமல் அந்த ஒரு நாள் திருச்சியிலே தங்கியிருந்த மறுநாள் அந்த உயிரற்ற சடலங்களுக்கு மலர்வணக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்தினருக்கு அனுதாபமும் இரங்கலும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குத்தான் இருக்கிறது. கடுகளவு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாமல் அவர் இரவோடு இரவாக சென்னை பட்டினத்துக்கு சென்றதும் 40 நாட்கள் கழிய போகிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தான் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்து துக்கம் கேட்பதும், இதுவரை எந்த சாதாரண மனிதன் முதல் தலைவராக யாரா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், துக்கம் கேட்கறது அந்த வீட்டில் போய் தான் துக்கம் கேட்கணும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு முறையை கொண்டு வந்து அங்கே வந்து துக்கம் வீடு தன்னிடத்தில் வர சொல்லி அவர்கிட்ட அனுதாபம் தெரிவித்ததாகவும் அது நிதி கொடுத்ததாகவும் அந்த முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. இனி அவர் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், அது சுதந்திரம், ஜனநாயகம் வழங்கி இருக்கிற சுதந்திரம். அப்படி செய்கிற போது அந்த கூட்டத்தை பாதுகாப்பதும், நெரிசலிலே பெண்கள் குழந்தைகள் சிக்கி மாண்டு போனார்களே, அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் அந்த பொறுப்பினை தவறிவிட்டார்கள். இப்பொழுதாவது புதுச்சேரிக்கு போகலாம், அங்கே போய் அவர் பேசலாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணா போகலாம். அவர் பல இடங்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம். அவர் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ தான் வந்திருக்காரு, ஒரு மீட்டிங் போட்ட உடனே எது வேணாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காரு. அவர் கற்றுக்க வேண்டியதே நிறைய இருக்குது. இப்போ கரூரில் மக்கள் அளித்த பாடத்தில் தான் அவர் கற்றுக்கின்னு தான் இங்கே வந்து டைமு கரெக்டாக போகிறாருன்னா, அங்கே அவர் கொஞ்சம் ஏதோ இப்போ தான் கொஞ்சம் லெசன் எல்கேஜி படிச்சுருக்கிறாரு. பார்க்கலாம், அவர் வரும்போது பார்க்கலாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.